ட்ரஸ்ட் 2019 மனத்திறன் தேர்வு 76 முதல் 80 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 4 உறுப்புகள் உள்ளன. அவற்றில் 3 ஏதேனும் ஒரு பொதுத்தன்மையுடையன, ஒன்று மட்டும் மாறுபட்டது. மாறுபட்ட உறுப்பினை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பார்த்தீங்கன்னா 76லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை வினாக்கள் இருக்கோ அத்தனை வினாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸில் 3 ஆப்ஷனுக்கு ஒரு ஜென்ரல் கான்செப்ட் இருக்கும், பொதுத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்று மட்டும் மாறுது, அதாவது 4ல் 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதை குறித்து OMRல ஷேர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 76 பாருங்க. ஸோ இயற்பியல், வேதியியல், வரலாறு, உயிரியல், இது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளுக்கு இந்த இயற்பியல் ஆகட்டும், வேதியியல் ஆகட்டும், உயிரியல் ஆகட்டும் சயின்ஸ் புக்கில் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. பட் இந்த வரலாறு மட்டும் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் புக்கில் தானே பார்ப்போம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 வரலாறு. கேள்வி எண் 77 பாருங்க. தட் இஸ் கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி, செஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இந்த கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி இது மூணும் பார்த்தீங்கன்னா ஸோ அவுட்டோர் கேம்ஸ். நம்ம இது எல்லாமே எங்கே விளையாடுவோம்? ஸோ கிரவுண்டில் போய் விளையாடுவோம். பட் இந்த செஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஜஸ்ட் நம்ம செஸ் போர்டு வச்சுட்டு வீட்லேயே கூட நம்ம உள்ள இண்டோர் கேம், ஸோ உள் விளையாட்டரங்கில் விளையாடக்கூடியது தான் இந்த செஸ்ஸு. மீதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவுட்டோர் கேம் அப்படின்வாங்க. ஸோ வெளி விளையாட்டு அரங்கில் வந்து விளையாடக்கூடியது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 செஸ். கேள்வி எண் 78 பாருங்க. தட் இஸ் சிலப்பதிகாரம், மணிமேகலை, மகாபாரதம், சீவக சிந்தாமணி. ரைட், இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த சீவக சிந்தாமணி இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றாக இருக்கு. ரைட்டு, ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது, சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம். பட் இந்த மகாபாரதம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ இதிகாசத்துல ஒன்றா இருக்கிறதுனால நம்மளுக்கு இது வித்தியாசமா இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 மகாபாரதம். கேள்வி எண் 79 கத்தரி, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், மிளகாய். இது 4மே பார்த்தீங்கன்னா ஸோ காய்கறின்னு நம்ம சொல்லிடலாம். பட் என்ன வித்தியாசம் வருதுன்னா, இப்போ நீங்கள் செடி பக்கத்தில் போய் நின்று கத்தரி, வெண்டைக்காய், மிளகாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கையில் அப்படியே பறிச்சுட்டு வந்துடலாம். தட் மீன்ஸ் என்னன்னா மண்ணுக்கு மேலே இருக்கும்னு சொல்ல வரேன். பட் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணை வந்து நோண்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த உருளைக்கிழங்கானது எப்படி இருக்குது அப்படின்னீங்கன்னா தரைக்கீழ் சேமிக்கும் தண்டாக இருக்குது. ஸோ தரைக்கீழ் சேமிக்கும் தண்டு, சேமிக்கும் தண்டு. ஸோ அதனால வந்து இதுதான் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 உருளைக்கிழங்கு. நெக்ஸ்ட் இப்போ 80வது கேள்வி பாருங்க. திருவண்ணாமலை, கொல்லிமலை, ஆனைமலை, சேர்வராயன் மலை. ஓகே, எல்லாமே மலை தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் இந்த மூணுமே இருக்கு இல்லையா, இந்த கொல்லிமலை, ஆனைமலை, இந்த சேர்வராயன் மலை, இது மூணும் பார்த்தீங்கன்னா மலைவாச ஸ்தலம். தட் மீன்ஸ் என்னன்னா மலை மேல கிராமங்கள் இருக்கும், அந்த கிராமங்கள்ல மக்கள் வசிச்சுட்டு இருப்பாங்க. பட் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா மலையில வந்து கிராமம் கிடையாது, அதை சுற்றி தான் வந்து அதாவது மலை தனியாக இருக்கும், அதை சுற்றி தான் கிராமம் இருக்குமே இல்லையா. அந்த மலை மேலே எந்த கிராமமோ இல்லை பஸ் ஸ்டாப்போ அல்லது ஒரு பேரூராட்சி, ஊராட்சி, பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் இந்த 3லையும் அப்படி கிடையாது. அந்த மாதிரி பஞ்சாயத்து, பேரூராட்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால இது மலைவாச ஸ்தலம். இந்த திருவண்ணாமலை அப்படி கிடையாது. ஸோ அதனால நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 திருவண்ணாமலை. 81 முதல் 85 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விதிக்குட்பட்ட வரிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்விதிக்குட்பட்டு காலியிடத்தில் நிரப்பக்கூடிய மாற்று விடையின் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா 81லேருந்து 85 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ், சர்டன் ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அடுத்தடுத்த நம்பர்ஸோ இல்லை ஒரு சீக்வன்ஸோ வந்து வந்துட்டு இருக்கும். அதில் அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சு நீங்கள் OMRல ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேள்வி எண் 81 பாருங்க. தட் இஸ் 35, 30, 26, 23 டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இது பாருங்க இறங்கு வரிசையில இருக்கு. தட் இஸ் என்னது 35ல இருந்து என்ன ஆயிருக்கு 30 ஆயிருக்கு. அப்புறம் 26க்கு போயிட்டு அப்புறம் 23 மாறி இருக்கு. அடுத்து டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இங்க இருந்து பாருங்க. ஸோ 35ல இருந்து 30 ஆகணும்னா -5 நடந்திருக்கணும். ஸோ 5 வந்து கழிச்சிருப்பாங்க. ரைட்டு, இப்போ அதே போல 30ல இருந்து 26னா என்னது -4 குறைஞ்சிருக்கு. அடுத்தது இப்போ 26ல இருந்து 23 பாருங்க. ஸோ 3 குறைஞ்சிருக்குதா, அப்போ நீங்க அதை ஸோ -3 போடுங்க. ரைட், அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதுல ஒரு சீக்வன்ஸ் வருது பாருங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இங்க பாருங்க, இங்க -3 இருக்கு, அப்புறம் இங்க -4 இருக்கு, அப்போ இங்க -5 இருக்கு. ரைட், அப்படி தானே. அப்போ இது 3, 4, 5 குறைஞ்சிட்டு வருது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சீக்வன்ஸ்ல இருந்து இங்க இந்த 23 வரணும்னா -2 குறைஞ்சிருக்கணும் தானே. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 23ல இருந்து ஸோ 2 கழிக்கலாம். கழிச்சா நமக்கு என்ன வரும்? 21 வருமா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 21. ஸோ இந்த இடத்துல 21 தான் வந்திருக்கும். இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது.
கேள்வி எண் 82 பாருங்க. தட் இஸ் 8, 10, 13, 17 அடுத்தது என்ன வரும்னு தானே கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ பாருங்க இது ஏறு வரிசை. அப்போ 8லேருந்து 10 ஆயிருக்கு. அப்போ +2 நடந்திருக்கு. ரைட். இப்போ அந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். சரி இப்போ பாருங்க. ஸோ 8 அடுத்தது 10 அடுத்தது 13 அப்புறம் 17 அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே +2 ஆயிருக்கு. அப்புறம் இங்கேருந்து 10லேருந்து 13 எப்போ வரும்? ஸோ 3 ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே. ஸோ இப்போ +3 அடுத்தது பாருங்க. ஸோ 13லேருந்து 17 எப்படி வந்திருக்கும்? தட் இஸ் 4 ஆட் பண்ணியிருக்காங்க. 13 கூட 4 ஆட் பண்ணால் 17. ஓகே. அப்போ இது கூட இப்போ அந்த சீக்வன்ஸ் பாருங்க தெரியும். ஸோ இங்கே வந்து 2 இங்கே 3 இங்கே 4 அப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக 5 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ 5 ஆட் பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? தட் இஸ் 17 கூட 5 ஆட் பண்ணுங்க. ஸோ 22. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடம் என்னன்னு வந்திருக்கணும்? 22. ஸோ அது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 3 22. ஸோ கேள்வி எண் 83 பாருங்க. தட் இஸ் 25, 16, 9, 4 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரியுது? ஸோ இறங்கு வரிசையா இருந்தாலுமே அப்பவுமே நம்மளுக்கு இங்கே பாருங்க இந்த 4, 9, 16, 25 யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கு? நான் இங்கே போடுறேன் பாருங்க. 25, 16, 9, 4 அடுத்தது டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ இது பாருங்க எல்லாமே வர்க்க எண் தானே. ஸோ 2 ஸ்கொயர்டு இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர்டுங்கிறது 9 தருது. அப்போ 4 ஸ்கொயர்டுங்கிறது நன்னாங்க 16. அடுத்தது என்ன? 25 கிடைக்கணும்னா என்னது? ஸோ 5 ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர்டுங்கிறது 25 தருது. ஓகே. அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரியுது. என்னது? ஸோ தட் இஸ் இப்போ இது குறைஞ்சிட்டே வருது. அப்போ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் 5 இருக்கு, அப்புறம் 4 இருக்கு, அப்புறம் 3 இருக்கு, அப்புறம் 2 இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் என்னன்னு வந்திருக்கணும் நம்மளுக்கு ஆக்சுவலி? ஸோ 1ன்னு தானே வந்திருக்கணும். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா 5 இங்கே 4 இங்கே 3 இங்கே 2ன்னா இங்கே 1 தானே வந்திருக்கணும். அப்போ 1ன்னா 1 ஸ்கொயர்டு தானே. 1 ஸ்கொயர்டுனா இங்கே என்ன கிடைச்சிருக்கணும்? தட் இஸ் 1 தானே கிடைச்சிருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ங்கிறது தான் நம்மளோட விடையாக இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ 84வது கேள்வி பாருங்க. 216, 125, 64, 27 அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இப்போ முன்னாடி கொஸ்டின் எப்படி வந்து ஒரு வர்க்கம் அப்படி கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸோ கனமாக இருக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே பாருங்க 27, 64, 125 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணம். ரைட். இப்போ நம்ம அதை போடலாம். தட் இஸ் ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே தெரியுது 27ங்கிறது அதுலேருந்து கூட நம்ம பார்க்கலாம். சரி 27ங்கிறது எதோட கணம்? ஸோ 3னுடைய கணமாக இருக்குது. அப்போ 3 கியூப் அப்படின்னு போட்டுடணும். அடுத்தது 64ங்கிறது ஸோ 4னுடைய கியூபு. ஓகே. நெக்ஸ்ட் இன்னும் இதை போடுறேன் பாருங்க. ஸோ இது வந்து 3 கியூபு, இது 4 கியூபு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 125ங்கிறது 5னுடைய கியூபு. அடுத்தது 216ங்கிறது 6னுடைய கியூபாக இருக்கு. இப்போ பாருங்க இது எப்படி வந்திருக்கு? தட் இஸ் 6, 5, 4, 3. அப்போ நிச்சயமா இது வந்து 2ன்னு தானே வந்திருக்கணும். அப்போ இது 2 கியூப்னா என்ன வரணும்? ஸோ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. அப்போ அது என்னது? 2, 4, 4, 8. அப்போ நம்மளுடைய ஆன்சர் இருக்கா பாருங்க. எஸ் ஆப்ஷன் 3 8. இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி 85 பாருங்க. ACFJO அடுத்தது என்ன வரும் அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு தெரியும். சரி இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் நமக்கு தெரியும் ஏக்கு அப்புறம் பி வரணும். பட் அது வரல. அதுக்கப்புறம் சி இருக்கு. ரைட். அதுக்கப்புறம் எஃப் தான் வந்திருக்கு. அப்போ நடுவில் பாருங்க ஏபிசிக்கு அப்புறம் டியும் இயும் இல்லை. ஓகே. அப்போ இங்கே வந்து 1 விடுபட்டுச்சு, இங்கே வந்து 2 விடுபட்டுருக்கு. ரைட். அப்போ இங்கே வந்து 1 இங்கே 2. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது என்ன இருக்கு? ஸோ எஃப்க்கு அப்புறம் ஜே இருக்கா? சரி. அப்போ ஜே இங்கே போடுங்க. இப்போ எஃப்க்கு அப்புறம் GHI. அப்போ 3 விடுபட்டுருக்கு. அப்போ இங்கே வந்து மொத்தம் 3 போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஓ. ஜேக்கு அப்புறம் ஓ வந்திருக்கா? சரி ஓ போட்டுக்கோங்க. ஓகே. IJKLMN. ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் வந்து விடுபட்டுருக்கு. ஸோ அப்போ இங்கே 4 வந்து மிஸ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வந்திருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அப்புறம் 4. அப்போ அடுத்தது என்ன வரணும்? ஸோ 5 வரணும். ஓகே தானே. அப்போ 5 வரணும்னா ஸோ ஓக்கு அப்புறம் PQRST அப்படிங்கிறது 5 லெட்டர்ஸ். ரைட்டு தானே. அப்போ இது விடுபட்டு என்ன வரணும் ஆக்சுவலி? ஸோ STU அப்படின்னு தான் வரணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 U தான் நம்மளுடைய விடை. 86 முதல் 90 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு காலியிடம் உள்ளது. அதனை சரியாக நிரப்பக்கூடிய மாற்றினை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அவங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸில் வந்து ஸோ ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் என்ன நம்பர் எந்த நம்பரும் கொடுக்காம இருப்பாங்க. அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ 86வது கேள்வி பாருங்க. தட் இஸ் 8, 5, 14ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸ்குள்ள
கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, அதுக்கான ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 11, 10, 12, 16ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜஸ்ட் அடிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் எடுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க, என்ன கிடைக்குது? தட் இஸ் 14 + 5 என்ன கிடைக்குது? தட் இஸ் 19 கிடைக்குது. ரைட். இப்போ நம்ம ஜஸ்ட் கூட்டலை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி முடியலன்னா கழித்தல் அந்த மாதிரி போய்க்கலாம். முதல்ல இதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ரைட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஸோ இப்போ 11 இருக்கா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் மார்க்குக்கு பதிலாக இந்த 11 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 11 கூட்டல் 8 என்ன கிடைக்குது? ஸோ 19 கிடைக்குது. ரைட். அப்போ இங்கேயும் 19 இங்கேயும் 19 இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இது கரெக்டாக தான் வரும் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். மற்றதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே. இப்போ அடுத்தது என்ன இருக்கு? 10. அப்போ 10 + 8 தானே? ஓகே. எவ்வளோ? 18. ஓகே. இங்கே 18க்கும் இங்கே 19க்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நிச்சயமா இது வரதுக்கு சான்சஸ் இல்லை. ரைட். அடுத்தது பாருங்க, 12 இருக்கா? அப்போ 12 கூட்டல் 8 என்ன கிடைக்குது? தட் இஸ் 20ன்னு கிடைக்குது. அப்போ இதுவும் வராது. ஏன்னா அங்கே கிடைச்ச ஆன்சர் 19. ஸோ இங்கே 20 கிடைக்குது. அப்போ அதுவும் சான்ஸ் இல்லை. அடுத்தது 16 + 8 தட் இஸ் 24ன்னு கிடைக்குது. அப்போ இதுவும் சான்ஸ் இல்லை. அப்போ எதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்க முடியும்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 11 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 11. ஸோ கேள்வி 87 பாருங்க. ஸோ 20, 5, 15 தருது. அப்போ 25, 15 10 தருகிறது அப்படின்னா ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குறாங்க? ஸோ 30, 10 அப்படின்னு இருக்கா இங்கே? ஆமாம், அந்த 30, 10 சேர்ந்து எதை தரும் அப்படிங்கிறத கேள்வியாக இருக்குது. ரைட். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20க்கும் 5க்கும் எப்படி வந்து 15 சம்மந்தப்படும்? ஆக்சுவலாக ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கணும்? கழிச்சிருக்கணும். அவ்வளோதானே? ஸோ நல்லா தெரியும். தட் இஸ் 20யும் 5யும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 15 கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ 25யும் -15 போடுங்களேன், என்ன கிடைக்கும்? ஸோ 10 கிடைக்குமா? ஸோ அது இருக்குது. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக 30 - 10 தட் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு தானே வரணும். ஓகே. அப்போ நிச்சயமா இந்த 20 தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல இருந்திருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. எஸ் இருக்குது. இது ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ ஆப்ஷன் 1 20 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கு. கேள்வி எண் 88 பாருங்க. தட் இஸ் 1, 4, 9, 25. நெக்ஸ்ட் 36, 49, 64 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இதெல்லாமே பாருங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் பார்த்தோன்னே இதெல்லாம் வர்க்க எண்களாக இருக்கு. சரி, வர்க்க எண்கள்னா எப்படி? இது வந்து பார்த்தீங்கன்னா 1னுடைய அடுக்கில் 2. அப்போ 1 × 1 1 தான். அடுத்து இது பாருங்க 4 அப்படிங்கிறது 2னுடைய அடுக்கில் 2. ஸோ 2, 2 4 வந்துருச்சு. அடுத்து இது 9 பாருங்க. ஸோ 3னுடைய அடுக்கு 2. ஸோ 3, 3 9 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரைட். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ 4ங்கிற நம்பரை விட்டுட்டாங்க, 4 ஸ்கொயர்டை விட்டுட்டாங்க. இந்த இடத்துல என்னது? 5 ஸ்கொயர்டு. ஸோ 5 × 5 என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ 25. ரைட்டு. இப்போ இங்கே பாருங்க. ஸோ இது வந்து 6 ஸ்கொயர்டு. ஸோ 6 × 6 36. இது வந்து 7 ஸ்கொயர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர்டு. ரைட். 7 ஸ்கொயர்டு 49 தெரியும், 8 ஸ்கொயர்டு 64 தெரியும். அப்போ இங்கே என்ன வரும்? ஸோ இங்கே என்ன நடந்துச்சு? தட் இஸ் இங்கே 1 இருந்துச்சு, அப்புறம் 2, அடுத்தது 3. இப்போ 4 விட்டுட்டு 5 வந்துருச்சு. அப்போ அதே போல் 6, 7, 8. அப்போ 9 விட்டுட்டு இங்கே 10னுடைய அடுக்கில் 2. ஸோ அப்போ 10 ஸ்கொயர்டாக இருந்திருக்கணும். 10 ஸ்கொயர்னா என்னது? தட் இஸ் 10 ஸ்கொயர் சமம் 10 × 10 ஸோ 100. அப்போ இந்த இடத்துல 100ஆக தான் இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஆன்சர் இருக்கா பாருங்க. எஸ், ஆப்ஷன் 3 100ங்கிறது தான் இதனுடைய விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. தட் இஸ் 13, 11 எது தருதுன்னா 24. அடுத்தது 29, 17ங்கிறது 12 தருது. அப்போ 23, 17ங்கிறது 40 தருதுன்னா 41, 13 என்ன நம்பரை தரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ரைட். இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது பாருங்க. இப்போ 13ம் 11ம் சேர்ந்துச்சுன்னா என்ன செயல்பாடு எடுத்துக்கிட்டா 24 மாறும்? ஸோ 13ஐயும் 11ஐயும் என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டி பாருங்க. ஸோ 24 கிடைச்சிரும். ரைட். அதே போல் இங்கே பாருங்க. ஸோ 29ஐயும் ஸோ 17ஐயும் கூட்டணுமா கழிக்கணுமா? 12 கிடைக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 12 தருது அப்படின்னா நிச்சயமா இது கழிச்சிருக்கணும். பாருங்க. ஸோ 29 வந்து 17ஆல் கழிச்சு பாருங்க. ஸோ 12. ரைட்டு. அப்போ இங்கே வந்து கூட்டல்ங்கிற செயல்முறை நடக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கழித்தல்ங்கிற செயல்முறை நடக்குது. ரைட். அப்போ அந்த போல் இங்கே கரெக்டாக இருக்கான்னு பாருங்களேன். சரி, இங்கே என்ன இருக்குது? தட் இஸ் 23 இருக்குது. ஸோ 17 இருக்குது. ரெண்டையும் கூட்டுங்க. ஸோ 40 கரெக்டாக இருக்கா? எஸ். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன செயல்முறை நடக்கணும்? ஸோ கழித்தல்ங்கிற செயல்பாடு தான் நடக்கணும். ஓகே. அப்போ என்னது? 41லேருந்து ஸோ 13. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 29லேருந்து தான் பார்த்தீங்கன்னா 17 கழிச்சிருப்பாங்க. அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். அதை விட முக்கியமாக இது ஸோ முதல்ல கீழே இருக்கிற நம்பர், அப்புறம் தான் மேலே இருக்கிற நம்பர் போட்டிருக்காங்க. அதே போல் தான் இங்கே 41லேருந்து என்னது?
ஸோ 13 கழிங்க. ஸோ இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ 41ல் 13 போயிடுச்சுன்னா ஸோ இதை கழிச்சிங்கன்னா 3, இங்கே 11ல் 3 போச்சுன்னா ஸோ 8, 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னது 28 கிடைக்குது. ஸோ 28 இங்கே இருக்குதா? எஸ். அந்த ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடியது 28. இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கேள்வி எண் 90. 3, 4, 25 தருது அப்படின்னு. ஏன் இப்படி நான் தருது அப்படிங்கிறேன்னா பாருங்க, இருக்குல்ல சின்ன நம்பர் ரெண்டுமே 3, 4. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொஞ்சம் பெரிய நம்பரை தரும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் தான் நான் இப்படி படிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 2, 3 சேர்ந்தா 13 தருது. அப்போ 3, 5 சேர்ந்தா ஸோ 34 தருது அப்படின்னா அப்போ 2, 4 சேர்ந்து எந்த நம்பரை தருங்கிறது தான் கேள்வி. ரைட்டு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது? 3, 4 தானே. இப்போ 3ஐயும் 4ஐயும் கூட்டி பாருங்க, என்ன கிடைக்குது? தட் இஸ் 7. இப்போ இந்த 7க்கும் 25க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ நிச்சயமா இது இருக்காது. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்னது? கழிச்சு பார்த்தோன்னா ஸோ இப்போ 4 பெரிய நம்பர் 3 சின்ன நம்பர்னு எப்படி கழிச்சாலும் சரி, இப்படி கழிச்சா 1 வரும், இல்லை 3 - 4ன்னு போட்டிங்கன்னா -1 வரும். அப்போ இந்த இதுவும் ஒர்க் ஆகலை. ஓகே, இப்போ பெருக்கி பாருங்க. ஸோ பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 4ஐயும் 3ஐயும் பெருக்குங்க, 12 கிடைக்குது. 12க்கும் 25க்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அப்போ பெருக்கெல்லாம் நடக்கலை. ரைட். இப்படி தான் நம்ம அனுமானத்தை டக்குன்னு எடுத்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. அப்புறம் வகுதல் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாது. சரி, இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். இப்போ 3 அப்படிங்கிறது ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ இப்போ 4 ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகே, 3 ஸ்கொயர்னா என்னது? 3, 3 9. 4 ஸ்கொயர்னா நாங்கள் 16. ஓகே, இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணால் 25 வரும்? ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 25 வந்துடும் இல்லையா? ஆமாம். அப்போது சரி, இதே வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இங்கே என்னது? தட் இஸ் இங்கே 2 இருக்கா? அப்போ 2 ஸ்கொயர் போடுங்க. ப்ளஸ் அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 3 இருக்கா? இப்போ 3 ஸ்கொயர் போடுங்க. இப்போ 2 ஸ்கொயர் என்னது? 4. 3 ஸ்கொயர் 3, 3 9. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 13. ஓகே, அப்போ கரெக்டு தான். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வழிமுறை கரெக்டாக தான் இருக்குது. ரைட்டு. இதுலேயும் ட்ரை பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? தட் இஸ் 3 இருக்கா? அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது? 5 ஸ்கொயர்டா? சரி, 5 ஸ்கொயர் போடுங்க. 3 ஸ்கொயர் என்ன? 9. 5 ஸ்கொயர் என்ன? 25. சரி, இது ரெண்டையும் கூட்டுங்க. ஸோ 34. ரைட். அப்போ இதுவும் கிடைக்குது. நம்ம எடுத்துக்கிட்டது கன்ஃபார்மாக கரெக்டு தான். ஓகே, அப்போ இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? தட் இஸ் இங்கே 2. அப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணோம்? ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 4. ஸோ 4 ஸ்கொயர். ஓகே, 2 ஸ்கொயர் என்ன? 4. 4 ஸ்கொயருங்கிறது 16. 4ஐயும் 16ஐயும் கூட்டினீங்கன்னா ஸோ 20. ஸோ அப்போ நம்மளுடைய விடை என்னவா வந்திருக்கணும்? தட் இஸ் 4 + 16 ஆனால் 20 வந்திருக்கணும். அப்போ இந்த இடம் வந்து 20ன்னு இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கா? எஸ். ஆப்ஷன் 4 20. இதுதான் நம்மளுடைய விடை. அமைப்பை கொண்டு விடையை குறிக்கும் எண்ணை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் தீட்டவும். ஷேர் செய்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ அந்த அமைப்பை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை நம்ம OMR ஷீட்டில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, கேள்வி எண் 91. கோல்டு என்பதை ஹோம் எனவும் கம் என்பதை டன் எனவும் குறித்தால் SONS என்பதை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் GOLD அப்படிங்கிறத ஸோ என்னவா மாத்திருக்காங்க? தட் இஸ் HOME அப்படின்னு மாத்திருக்காங்க. ரைட். அப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க. ஸோ ஜில இருந்து ஸோ +1 GH ABCDல ABCDEF Gக்கு அப்புறம் H. ஸோ இங்க +1 பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு அடுத்தது O அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ அதுல வந்து ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் LMNO அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது அப்ப எல்லுக்கு அப்புறம் எம்ங்கிறது ஒன்று கூட்டியிருக்காங்க. அடுத்த எழுத்து தானே எம், அதனால அது. நெக்ஸ்ட் ABCDக்கு அப்புறம் E தானே, ஈனா அப்போ ஒரு எழுத்து கூட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி இருக்கு? 1011 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ கம் அப்படிங்கறத எடுத்துக்கிறாங்க. ஸோ COME தானே, COME. ஓகே, இது என்ன ஆகுது அப்படின்னா டன்னு மாறுது. ஸோ அப்ப டன் அப்படின்னா DONE. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க ABCக்கு அப்புறம் D. அப்ப இங்க 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. இங்க O அப்படியே தான் வந்திருக்கு. அப்ப அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்து M அப்படிங்கும் போது N. அப்ப எம்முக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா N அப்படிங்கறதுல 1 போட்டுக்கோங்க. அடுத்தது E அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ 0. ரைட். இப்ப இதுல என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு பாருங்க. ஸோ தட் இஸ் இங்க 1011, இங்க 1010. அப்ப அதுக்கு அடுத்தது என்னன்னா 1009 அப்படிதானே வரணும். சரி, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 1009. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சன்ஸ் SONS அப்படிங்கிறாங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் படி 1, அப்புறம் 0 0,
அடுத்து 9 கரெக்ட் தானே? ஏன்னா இங்க என்ன இருக்குது பாருங்க, தட் இஸ் 1011. அடுத்து 1010. அப்ப இங்க என்ன 1009 இருக்கணும், ரைட்? இப்ப அதுபடி பார்த்தோன்னா எஸ்க்கு அடுத்தது 1 ஆட் பண்ணுங்க. அப்ப பிக்யூஆர் எஸ்க்கு அப்புறம் டி வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? ஸோ டி வந்திருக்கணும், ரைட்? அப்புறம் இங்க வந்து எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, அதனால 0. அப்ப ஓ அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது எண்ணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, ஸோ ஓ அப்படின்னு வந்திருக்கணும். சரி, அடுத்தது எஸ்க்கு அப்புறம் ஸோ என்னது 9 அப்படிங்கும்போது ஸோ நம்ம முன்னாடி எண் எழுத்து இங்கெல்லாம் என்ன பண்ணோம், இ அப்படியே இ போட்டாச்சு இங்க. அதாவது தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஸோ இ அப்படின்னது ஈனே வந்துருச்சு. ஸோ அதனால எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இது பாத்தீங்கன்னா டிங்கிறது அதுக்கு அடுத்த எழுத்தானே ஈக்கு போனுச்சு. அப்போ இங்க எஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பர் போகணும், அப்படிதானே? -1 தானே? ஆமா, ஏன்னா இங்க 11, இங்க 10, இங்க 9னா இதுக்கு முன்னாடி எழுத்து. இப்போ ஏபிசிடியில பாருங்க, PQRST நம்ம என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் PQRக்கு அப்புறம் தான் எஸ். அப்ப எஸ்க்கு முன்னாடி எழுத்து என்ன, ஆர் வந்திருக்கணும். அப்ப என்ன வந்திருக்கணும் இந்த இடத்துல, ஆர் அப்படின்னு வந்திருக்கணும். பட் இங்க நம்மளுடைய ஆப்ஷன்ல பாருங்க, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய TOO அப்படின்னு இருக்கக்கூடியது 2 இருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு, அடுத்து தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்க்கு அப்புறம் ஆர் வந்திருக்கணும். தட் மீன்ஸ் அதுக்கு முன்னாடி எழுத்து. பட் இங்க வந்து அந்த மாதிரி இல்ல, இங்க டி இருக்கு, இங்க எஸ்ஏ இருக்கு. ஓகே, அப்போ இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் வந்து கட்டாயமா ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் இது 2ல தான் வந்து நம்மளுடைய ஆன்சர் இருக்கணும். பட் இதுல மாற்றம் இருக்கு. ஏன்னா நமக்கு ஸோ இங்க 1 நம்ம 1011 10 அப்படின்னு போகும்போது இது 9ன்னு போடும்போது இந்த இடத்துல ஆர் வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரியான அமைப்பு இங்க இல்லை. ஸோ அதனால நம்ம இதை நம்ம விட்டுட்டு நம்ம டிஓஓ அப்படிங்கிறத வச்சு மட்டும் பார்க்கலாம். சரி, இப்போ டிஓஓ வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸோ 1 ஸோ 1011 அப்படிங்கும்போது ஸோ சன்ஸ் SONS இப்போ இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ SONS அப்படிங்கும்போது ஸோ 1011 அப்படிங்கும்போது 1011. தட் மீன்ஸ் என்ன, இங்கே எஸ்க்கு அப்புறம் 1 ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், தட் இஸ் எஸ்க்கு அப்புறம் ஸோ டி வரும், ரைட்டு? இங்கே ஓ வரும், இங்கேயும் ஓ வரும். இதெல்லாம் இப்போ பார்த்தது தான், ரைட்டு? இப்போ இந்த எஸ்க்கு அப்புறம் 1 ஆட் பண்ணிங்கன்னா எஸ்க்கு அப்புறம் மறுபடியும் டி வரணும். ஸோ அப்போ TOOTன்னு இருக்கிறது இந்த இடம். அப்போது நம்மளுக்கு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு இல்லை அந்த மாதிரி ஆன்சர் எடுக்க முடியாது அப்படின்னா ஸோ 1010 அப்படின்னு இருக்கிற மாதிரி, அப்போ 10 அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்தோம்னா ஸோ அப்போ அதையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் SOONS. ஸோ SONSக்கு பதிலாக ஸோ இதுக்கு பதிலாக 1010 அப்படி வச்சு போடுங்களேன். அப்போ என்ன கிடைக்கும், எஸ்க்கு அப்புறம் டி வந்திருக்கும். ஓகே, ஓக்கு ஓவே வந்திருக்கும், என்னுக்கு அப்புறம் ஸோ அந்த 1 ஆட் பண்ணும்போது என்னது, ஸோ ஓ அப்படிங்கிறது வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்க்கு பதிலாக எஸ்க்கு அப்புறம் 0 அப்படின்னும் போது அந்த எஸ் அப்படியே வரும். அப்போ TOOS இதுவும் நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஸோ நம்மளுக்கு இதுவும் நம்மளுக்கு ஆன்சராக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரதுக்கான எல்லா வழிமுறையும் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 92, ABCD என்பதை 1 2 3 4 எனவும் EFGH என்பதை 5 6 7 8 எனவும் குறித்தால் CDEF என்பதை எவ்வாறு குறிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ABCDக்கு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க, ஸோ ஆஸ் யூஷுவல் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ EFGH தானே, சரி அதை எழுதுறேன். EFGH அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்க, தட் இஸ் இப்போ கொடுக்குறேன் பாருங்க, தட் இஸ் 5 6 7 8 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க, CDEF. அப்போ பாருங்க CDEFங்கிறது பாருங்க இங்கேருந்து எடுங்க, CDEF அப்படிங்கிறது தட் இஸ் இங்கே என்ன இருக்குது, சிக்கு பதிலாக 3, டிக்கு பதிலாக 4, ஈக்கு பதிலாக 5, அடுத்தது எஃப்க்கு பதிலாக 6. சரி, அப்போ நம்மளுக்கு இதை தான் நம்ம எழுதணும். ஸோ தட் இஸ் 3 4 5 6ங்கிறது தான் நம்மளுடைய விடையாக இருக்கும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கா, எஸ் இருக்கு. ஆப்ஷன் 2 பாருங்க, ஸோ அதுதான் நம்மளுடைய விடையா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 3 4 5 6 தான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 93 பாருங்க, A = 5, B = 10, C = 15 எனில் A + B + AB + BC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இது எழுதிக்கிறேன் பாருங்க, தட் இஸ் A + B + AB + BC அப்படின்னு எழுதிக்கிறேன், ரைட்டு? இப்போ இது அப்படியே நம்பர்ஸை நம்ம அப்படியே போடணும், அவ்வளோதானே? சரி, இப்போ போடுறேன் பாருங்க, தட் இஸ் ஏக்கு பதிலாக என்னது, ஸோ 5 + பிக்கு பதிலாக 10 + AB. இப்போ பாருங்க இதுக்கு நடுவில் ஸோ எந்த விதமான குறியீடும் இல்லை, அதாவது கூட்டலோ அல்லது கழித்தலோ அல்லது வகுத்தல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு அர்த்தம், பெருக்கல் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் அப்போ இது என்ன பண்ண போகிறேன், ஸோ இதுக்கு பதிலாக நான் பெருக்கல் போட்டுக்க போகிறேன், ரைட்டு?
இப்போ என்ன பண்ணலாம், தட் இஸ் ஏக்கு பதிலாக 5 போட்டுக்கோங்க, பிக்கு பதிலாக 10 போட்டுக்கோங்க. ஸோ நடுவில் என்ன நடக்குது, பெருக்கல் நடக்குது. ப்ளஸ் இப்போ இங்கேயும் அதுதான், நடுவில் என்ன நடக்குது, பெருக்கல். இப்போ பிக்கு பதிலாக என்ன போடணும், தட் இஸ் 10. ஸோ இப்போ சிக்கு பதிலாக 15. ரைட், இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம பெருக்கி போட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ இங்கே 5 + 10 ப்ளஸ் இங்கே 5 10 எவ்வளோ, ஸோ 50. ஸோ 50 போட்டுக்கோங்க. ப்ளஸ் இங்கே 10 பெருக்கல் 15 எவ்வளோ, 150. ரைட், இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. ஸோ 150 கூட 50 கூட்டினா 200, 210, 210 5 215. ஸோ 215 கிடைக்குது. இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் 1ல் இருக்குது பாருங்க. ஸோ ஆப்ஷன் 1 215 தான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 94 பாருங்க. தட் இஸ் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுறோம், ஏஎஸ்ஆர் என எழுதினால் பர்டன் என்பதை எழுதும் முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம எழுதி பார்க்கலாம். தட் இஸ் ஆன்சர் ANSWER, அவ்வளோதானே. ரைட், இப்போ பாருங்க இதில் என்ன கிடைக்குது, தட் இஸ் ஏ இருக்கா, எஸ் இருக்கா, அடுத்து ஆர் இருக்கா. அப்போ நடுவில் என்ன ஆயிருக்கு இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து எடுத்தது, இங்கே பார்த்தீங்கன்னா 2 எழுத்து எடுத்திருக்காங்க வேண்டாம் அப்படின்னுட்டு. ஓகே, இப்போ அதே நம்ம பர்டனில் செஞ்சு பார்க்கலாம். ரைட், இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் பர்டன் தானே. ஸோ PARDON. ரைட், இப்போ இதில் என்னெல்லாம் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு எழுத்தை எடுக்கணும். ஸோ ஏவை எடுத்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரை விட்டுட்டு அடுத்தது 2 எழுத்தை நம்ம எடுக்கணும், DO ரெண்டையுமே எடுக்கணும். அப்போ என்னன்னு கிடைக்கும், தட் இஸ் PRN. ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்குது, தட் இஸ் ஆப்ஷன் 2. ஸோ PRN, இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 95. 10 + 11 + 12 9 + 10 + 14. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 11 + 11 கூட எந்த நம்பரை கூட்டணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம போட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கிடைத்திருக்கு, தட் இஸ் 10 11 12. இப்போ இது 3யுமே போடுங்க. தட் இஸ் 10 11 12. ஸோ கூட்டுங்க. ஸோ 3 3 33 கிடைக்குது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன கிடைக்குது நமக்கு, தட் இஸ் 33. ரைட், அடுத்தது இதை போடுங்க. தட் இஸ் 9 10 14. சரி, 9 10 14. சரி, 9 4 13க்கு 3 மிச்சம் 1. அப்போ 33. ரைட், இப்போ இது கூட்டினாலும் 33 தான் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக் இங்கே பாருங்க, 11 + 11 எதை கூட்டினா 33 வரும். ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம், தட் இஸ் 11. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ நிச்சயமா அது 11 தானே இருக்கணும். அப்போ தானே பாருங்க 33ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 11. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அடுத்த வரைபடத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 96 பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்து அதில் வந்து ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஸோ அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரைட், நம்ம இந்த 4 ஆப்ஷன்லேருந்து அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும், எது கரெக்ட் அப்படின்ட்டு. ரைட், இப்போ பாருங்களேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, வெளியில் வந்து ஒரு சதுரம். ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த சதுரத்தை பாதி பாதியாக பிரிச்சிருக்காங்க. ரைட், அப்போ இது இப்படி பிரிச்சிருக்காங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இப்படி தானே பிரியணும். சரி, அப்போ நான் அந்த அமைப்பை போட்டுக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து இப்படி பிரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த சதுரத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும், இப்படி அமைப்பு இருக்கணும். ரைட், அதன் பின்ன பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல தான் இது. அப்போ ஆல்ரெடி இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ கோடு எப்படி வந்திருக்குன்னு நீங்க பாருங்க. சரி, இப்போ நான் இந்த இடத்துல இதை அழிச்சிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. தட் இஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி கோடு போயிருக்கு, அப்படித்தானே. சரி, இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே கோடு இப்படி போயிருக்கு. அப்புறம் இதை வந்து வெட்டி இப்படி போயிருக்கு. இப்போ அதே தான் இங்கேயும். ரைட்டு தானே. அப்போ இங்கே பாக்ஸாக வந்தது போல் இதுவும் என்ன பண்ணணும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கோடு போயிருக்கு. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்படி கோடு போயிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி கோடு. ஓகே தானே. ஸோ தட் இஸ் சதுரமா. ஓகே, அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் சதுரமா இப்படி கோடு வந்திருக்கணும். சரி, அதெல்லாம் ஓகே. பட் இப்போ இங்கே என்ன ஆகுது, தட் இஸ் இங்கே வெளிநோக்கி போகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி போகுதுன்னு அப்படின்னா இது இப்படி வெளிநோக்கி போயிடுது. நடுவில் வந்து பிளாங்காக இருக்கு. இங்கே என்ன ஆகுது, ஸோ இங்கே உள்ளுக்குள்ளே தான் வந்து இந்த மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ளே வந்துருக்குது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் இதுக்குள்ளே தானே அந்த கட்டங்கள் வந்து இப்போ அப்படி போட்டுப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸோ இந்த கட்டம் வந்து இப்படி தான் இங்கே தான் இருக்கணும். ஸோ இங்கே எக்காந்து கொண்டு இருக்கக்கூடாது, அப்படி தானே. அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஸோ கட்டங்கள் வந்து நிச்சயமாக இது போல் இப்படி வந்திருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இல்லை, ஸோ செகண்டில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ செகண்டுக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் வருது. ஏன்னா பாருங்கள் இது வந்து ஸோ இந்த இடத்துல உள்ளே வரும். ரைட்டு, அதே போல் இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா இது வெளிநோக்கி இங்கே வந்திருக்குது, அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேறு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் போட்டிருக்காங்க, அப்போ அது நிச்சயமாக அது கிடையாது. ஸோ அப்போ ஃபோர்த்தும் கிடையாது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான்.
கேள்வி எண் 97 பாருங்க. ஸோ இந்த சதுரத்தை 4ஆ பிரிச்சிருக்காங்க. 4 சதுரங்களாக பிரிச்சு இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட். இப்ப பாருங்க. ஸோ சதுரம் இருக்கிறது ஓகே. அதுக்கப்புறம் 4ஆ பிரிச்சதும் ஓகே. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கோடு வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி கோடு வருது. ரைட். அப்ப இங்கேயும் என்ன வந்திருக்கணும், இதனோட எக்ஸ்டென்ஷனான இப்படிதான் வந்திருக்கணும். தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிற இந்த சதுரமும் பாத்தீங்கன்னா, ஸோ எப்படி கோடு வந்திருக்கணும்னா இப்படி வந்திருக்கணும். இதை நோக்கி இப்படி வர்ற மாதிரி வந்திருக்கணும். அவ்வளவுதானே. சரி, அப்படிப்பட்ட அமைப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போகுது. ஸோ இப்படி இப்படின்ட்டு அது கிடையாது. நமக்கு வேணுங்கிறது இந்த மாதிரி வரணும். ஓகே. இப்போ செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது தானே. சரி, இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் இது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸோ ரோ வைஸ் இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் இருக்குது. இதுவும் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் நமக்கு இதுக்கு பொருந்தது. எனவே அதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி எண் 98 பாருங்க. தட் இஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம் ஆனது டபிள்யூவா மாறி இருக்கு. அப்போ டி ஆனது என்னவா மாறும் அப்படிங்கிறது பார்த்தோன்னே சொல்லிடலாம். தட் இஸ் இந்த எம் வந்து அப்படியே வந்து ஸோ இதோட தலைகீழா டபிள்யூ ஆகுது. அப்போ டீங்கிறது எப்படி ஆகும், ஸோ தலைகீழா இப்படி தானே ஆகணும். அப்போ அந்த பாக்ஸ்குள்ள ஸோ அந்த பாக்ஸ்குள்ள எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு எங்க இருக்கு, ஸோ ஆப்ஷன் 1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 தான் நம்மளுடைய விடை. ஸோ கேள்வி எண் 99 பாருங்க. தட் இஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு செவ்வகம். அந்த செவ்வகத்தை வந்து ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஷேப் வேணால் எடுத்துக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு செவ்வகம் இருக்குது. அந்த செவ்வகத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க, தட் இஸ் இது இந்த பக்கம் இப்படி வந்திருக்கு, இது இப்படி போயிருக்கு, அப்படி தானே. ரைட். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. சரி, அதே போல் தான் கீழே யோசிங்க. ஸோ இது இப்படி வந்திருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ அப்போ இது வந்து இப்படி வந்திருக்கணும். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இப்படி இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நீளமான கோடு இருக்கணும். ஓகே, நீளமான கோடு இப்படி இருக்கணும். ஓகே, அதை வந்து வெளியில் நம்ம இப்படி ஒரு சதுரத்தால் கவர் பண்ணியிருக்கணும். சரி, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ இப்படி இருக்கணும். அடுத்தது இது இப்படி வெளியில் போன மாதிரி இருந்து ஸோ இது வந்து இப்படி இருக்கணும். அவ்வளோதானே. அதான் நம்ம இங்கே வரைவோம். ஸோ இப்போ வரைஞ்சி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குது, ஸோ இது ஆப்ஷன் 4. ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் சுத்தமாகவே வராது. ஸோ அப்போ இதுதான் வந்து கட்டாயமாக இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ கேள்வி எண் 100 பாருங்க. தட் இஸ் அவங்க வந்து ஒரு சதுரம் கொடுத்து அந்த சதுரத்தை 4ஆ பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு இப்போ மேலே இருக்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, டபிள்யூ அப்படிங்கிற ஷேப்பை போட்டிருக்காங்க கண்டினியூஸா. அவ்வளோதானே. அப்போது இங்கே கீழே பாருங்க. ஸோ எம்முங்கிற ஷேப்பு இங்கே ஆரம்பிச்சு இங்கே இப்படி முடிக்குது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் எம்முங்கிற ஷேப்பை ஆரம்பிச்சு ஸோ கீழே வரைக்கும் போயிட்டு இப்படி எம்முங்கிற ஷேப்பில் தானே முடியணும். தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன், ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ எம்முங்கிற ஷேப்பில் இருக்கணும். ஸோ இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி வரணும். அவ்வளோதான், இந்த கடைசி வரைக்கும் வரணும். ரைட். இந்த மாதிரியான ஷேப் எங்கே இருக்குது, ஸோ ஆப்ஷன் 1 பாருங்கள். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ரைட். அப்படியும் தெரில அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ 2 முக்கோணம் இருக்கணும். அவ்வளோதானே. ஸோ இங்கே ஒரு முக்கோணம், அடுத்து இங்கே ஒரு முக்கோணம். ரைட். அந்த போல் இங்கே 2 முக்கோணம் வரணும். ஸோ இங்கே ஒரு முக்கோணம், அடுத்தது ஸோ பாருங்கள் இங்கே ஒரு முக்கோணம் இப்படி இருக்கணும், அடுத்தது மறுபடியும் இங்கே ஒரு முக்கோணம் இப்படி இருக்கணும். அவ்வளோதானே. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் இது 2 முக்கோணம் தானே. இங்கே 1, இங்கே 2 முக்கோணம் ஆச்சு. அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இது 3 முக்கோணம் வராது. இது பார்த்தீங்கன்னா டபுள் ஷேப், அதாவது தலைகீழான முக்கோணம் இது வராது. இது சிங்கிள் முக்கோணம், இதுவும் வராது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கிறது தான். இதுதான் நம்மளுடைய விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.